இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருந்தார். அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கும்படியாக, எங்கள் மனதிலே உள்ள இருளிலே பிரகாசிக்கும்படியாக, எங்கள் கண்களுக்கு வெளிச்சம் தரும்படியாக, எங்களுடைய குருட்டு பகுதிகள் திறக்கப்படும்படியாக, நாங்கள் எதை பார்க்க முடியவில்லையோ, எதை பார்க்க மறுக்கிறோமோ அதை பார்க்க எங்களுக்கு உம்முடைய வெளிச்சம் வரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாம தொடர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் உள்ள 7 அடையாளங்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை வலியுறுத்துவதற்காக, என்பதை காண்பிப்பதற்காக யோவான் தெரிந்து கொண்ட 7 அடையாளங்களை அல்லது அற்புதங்களை பார்த்து வருகிறோம். அந்த அற்புதங்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுகிற ஒரு அடையாளமா இருக்குது. அற்புதம் என்பது திரும்ப திரும்ப செய்யப்பட வேண்டியது. அடையாளம் என்பது ஒரு முறை அதை புரிந்து கொண்டால், அது நாட்டப்பட்டால், அந்த அடையாளம் நமக்கு புரியுமானால் அதை வைத்துக்கொண்டு நாம் அடைய வேண்டிய விஷயத்தை அடைஞ்சிடலாம். அதான் அடையாளம். அற்புதம் அப்படிங்கிறது இப்போ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும், அந்த இடத்துக்கு உங்களுக்கு வழி தெரியாது, டக்குன்னு ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யறாரு, உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறாருன்னு வச்சுக்கோங்கன்னா அது அற்புதம். ஆனா அந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சைன் போர்டு இருக்குது. அந்த சைன் போர்டு உங்களுக்கு வாசிக்க தெரியுமானால், அந்த சைன் என்ன குறியீடை காண்பிக்கிறது, நார்த்துக்கு போகணுமா சவுத்துக்கு போகணுமா அப்படின்றத காண்பிக்கிறத பத்தி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா அந்த சைனே போதும் நீங்க போய் சேர வேண்டிய இடத்த சேருவதற்கு. அதனாலதான் இங்க தமிழ்ல அற்புதம்னு போட்டிருக்கிற இடங்கள்ல எல்லாம் இங்கிலீஷ்ல சைன் அப்படின்னு போட்டிருக்கு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சைன், திஸ் இஸ் செகண்ட் சைன் அப்படின்னு போட்டிருக்கு. 2 சைன்லயும் இங்க இந்த பாவத்தை ஆண்டவர் எப்படி ஹேண்டில் பண்றாரு, மனிதர்கள் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மனிதர்கள் பாவம் செய்த பொழுது அல்லது பழத்தை சாப்பிட்ட பொழுது மனிதர்கள் ஒரு விதத்தில் அதை ஹேண்டில் பண்ணாங்க. அந்த அத்தி இலையை வைத்து தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்கிற முறையில அதை கையாண்டார்கள். ஆனால் தேவன் அங்க வந்தபோது ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி அவர்களுக்கு கொடுத்து அதை வேற விதத்துல ஹேண்டில் பண்றார். இதுல அத்தி மரம்னா என்ன, தோல்னா என்ன, அதுக்கு மிருகத்தை கொன்னாரா, அத்தி இலை எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு தூரத்துக்கு இருந்தது, அந்த தூரத்தை ஆதாம் எதை மறைச்சிக்கிட்டு போய் அந்த அத்தி மரத்தை இலைய புடுங்கினா, அல்லது ஒருவேளை அவன் அத்தி பழத்தை தான் சாப்பிட்டுருப்பானோ, ஏன்னா அந்த அத்தி மரத்துக்கு அடியில தானே அவன் நின்று இருக்கிறான், அந்த அத்தி மரத்துக்கு அடியில நின்னதுனால தானே அந்த அந்த அத்திமர இலையை எடுத்து அந்த மரத்துல இருந்தே உடைச்சிருக்கிறான். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய உலகத்துல அவர்கள் பார்த்த மரங்கள்ல இலை எது பெருசுன்னு சொல்லி சொன்னா அத்தி மரத்துலதான் இலை பெருசு. நிர்வாணத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு பெருசு பெரிய இலை எதுன்னு சொன்னா அது அத்திமர இலை. ஒருவேளை வாழை மரத்தை அவங்க பார்த்துருக்க மாட்டாங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அப்போ அதனாலே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா வேதாகம் முழுதும் ஒரு அத்தி மரத்தை தான் அவர் சபிச்சிருப்பாரு. அத்தி மரம் என்பது ஒரு சரியான மரமாக தெரியல, ஒலிவு மரம் என்பது ஒரு சரியான மரமாக வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு தெரிகிறது. இதெல்லாம் ஒரு குறியீடுகளாக எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விளங்குறது ரொம்ப லகுவானதாக இருக்கும். எது எப்படியோ முதல்ல நம்ம சம்பவத்துக்கு வருவோம். எல்லாருக்கும் தெரிந்த ரொம்ப பிரபலியமான ஒரு சம்பவம் தான் இது. 9வது அதிகாரத்துல இயேசு தேவாலயத்தை விட்டு வெளியே வராரு. தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்போது அங்க ஒரு குருடன் உட்கார்ந்துருக்கிறான். அந்த குருடனை பார்த்த உடனே சீஷர்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினை ஆண்டவருக்கு வைக்கிறாங்க. இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, அதான் கேள்வி. வாசிக்கலாம். யோவான் 9வது அதிகாரம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகி ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இதுதான் விஷயம்.
ஆனா இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்த வேதாகம புஸ்தகம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக வேத புஸ்தகம்லாம் பிரிண்ட் ஆகி அதெல்லாம் வந்து இந்த தேவாலயங்கள்ல உட்கார்ந்து பிரசங்கம் கேட்கிற அந்த சிஸ்டம் வந்த பிறகு எல்லாரும் இந்த பாதிரியார் சொல்லுகிற பிரசங்கியார் சொல்லுகிற அந்த அந்த இடத்திற்கு, இப்ப யோவான் 9வது அதிகாரம் நான் சொன்ன உடனே நீங்க வந்து எடுக்க முடியும். ஏன்னு சொன்னா இதை வந்து சாப்டர்ஸாக, வேர்சஸாக, வசனங்களாக, அதிகாரங்களாக இந்த வசதிக்காக பிரித்தார்கள். சொன்ன உடனே, குறிப்பிட்டு சொன்ன உடனே எல்லாரும் அந்த இடத்தை எடுக்கும்படியாக வசதிக்காக பிரித்தார்கள். அப்படி பிரிக்கும் போது அந்த பிரிச்சவங்களுக்கு எங்க வந்து பிரிக்கணும்னு தோணிச்சோ, எது சரின்னு அவங்க நினைச்சாங்களோ அதை தான் அவங்க பிரிச்சாங்க. இதை எழுதினவருடைய எண்ணம் வந்து, அவங்களுடைய எண்ண ஓட்டத்துல வந்து பிரிவு என்பது வேறு வேறு இடத்துல இருந்தது. அதுக்கு நான் கேம்ப்ல எல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகத்துல இருந்தெல்லாம் எப்படி வந்து அதை அவங்களுடைய எண்ண ஓட்டத்துல பேராகிராஃபா எப்படி எழுதினாங்க, நம்ம வந்து எப்படி எழுதியிருக்கிறோம்னு சொல்லிட்டு. முக்கியமா நீங்க யோவானை பார்த்தீங்கன்னா பண்டிகை அடிப்படையில பிரிக்கலாம். இந்த பண்டிகையின் போது அது ஒரு யூத பண்டிகையா இருந்தது, அது பஸ்கா பண்டிகையா இருந்ததுன்னு பண்டிகை அடிப்படையில பிரிக்கலாம். அல்லது ஊர்களின் அடிப்படையில பிரிக்கலாம். எந்த கலிலேயாவில் இருந்தாரா, கப்பர்நகூம்ல இருந்தாரா, எருசலேம்ல இருந்தாரா, எங்கிருந்து இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் இதை எழுதிட்டு அங்கிருந்து அவர் புறப்பட்டு இங்கு சென்றார்னு இருக்கும் பிரேக்கிங் பாயிண்ட். அது பிறகு அது அப்படி வந்து படிக்க விளங்கி கொண்டோம்னு சொல்லி சொன்னா அந்த சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நமக்கு கோர்வையாக புரிய ஆரம்பிக்கும். சரி, இங்க இது நடக்கிறதெல்லாம் எருசலேம்ல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும்னு சொல்லி சொன்னா, முதல் 8வது அதிகாரத்திலிருந்தே நம்ம இதை வந்து வாசிக்கணும். இந்த கான்டாக்ஸ்ட், இது ஏதோ 9வது அதிகாரம் முதல் வசனம் அங்கிருந்து ஆரம்பிக்கல. ஏன் இந்த சம்பவத்துக்கு முக்கியத்துவம், ஏன் இந்த இடத்துல அது எழுதப்பட்டிருக்குது, குறிக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னா, இதனுடைய துவக்கம் 8வது அதிகாரத்திலே ஆரம்பித்து விட்டது. 8வது அதிகாரத்துல இயேசு ஒலிவ மலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். நீங்கள் தேவாலயம்னு பார்த்தாலே அது எருசலேம்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா மற்ற இடங்கள் இருக்கிறதுக்கு பேர் ஜபாலயம், சினகாக், இது டெம்பிள், தேவாலயம். ஓகே, ஸோ அவர் அங்கே வர்றாரு. வந்து அப்பொழுது உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வர்றாங்க. உபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து இயேசு முன்னால நிறுத்துறாங்க. இப்போ கல்லறிய சொல்லி கேட்குறாங்க. அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் சமீபத்தில் கூட காலை செய்திகளில் நீங்கள் அதை கேட்டிருக்கலாம். நோ மோர் சின்னா, சின் நோ மோரா, இனி பாவம் செய்யாதேவா, இனி பாவம் இல்லையா அப்படின்னா, அது மொழிபெயர்ப்பு பிரச்சனையில் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு எழுதப்பட்டுடுச்சு. அதாவது இனிமே பாவம் செஞ்சினா நானே உன்னை கல்லடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி. இந்த ஒரு முறை தான் உனக்கு மன்னிப்பு, இனிமே பாவம் செஞ்சுன்னா நானே கல்லடிப்போமா, இல்லைன்னா இன்னொரு முறை உனக்கு கூட்டு என்கிட்ட வந்தாங்கன்னா எனக்கு உன்னை தப்ப பண்ண முடியாது, அவங்களே கல்லடிக்க சொல்லிடுவேன் நானே அப்படின்னு அவர் மிரட்டுற மாதிரியே இருக்குது. இனி பாவம் செய்யாதே அப்படிங்கிறது. ஆனா சின் நோ மோர் அப்படின்னா, இனி உனக்கு பாவம் இல்லை, நீ இனி உன்னை பாவின்னு நினைச்சிக்காத, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீ பாவம் இல்லைன்ற எண்ணத்தோட போ. அதான் இயேசு சொன்ன விஷயம். அந்த சம்பவங்களை உங்களுக்கு தெரியும். ஆனா மொத்தத்துல நாம இன்னைக்கு பார்க்க போகிற பார்வை வேறு ஒரு பார்வையா இருக்குது. பாவம்னா மனிதர்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இன்னும் வரைக்குமே, எனக்கு மற்றவங்களை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பாவம்னா என்னன்னு தெரியல. எது பாவம்னு தெரியல. பீடி சிகரெட் குடிக்கிறதா, அல்லது எதையோ பாவம்னு சொல்றாங்க. எதையோ பாவம். சில சமயத்துல இதை கூட நம்ம சொல்லியிருக்கிறோம். கடவுளை நம்பாமல் இருப்பது பாவம் இல்லையா? ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறதே நித்திய ஜீவன் சொல்லியிருக்குது. அதனால இயேசுவை அறியாமல் இருக்கிறது தான் பாவம், மற்றதெல்லாம் பாவம் கிடையாது. பிதாவை அறியாமல் இருக்கிறது தான் பாவம் அப்படி சொல்லியிருக்கிறோம். பைபிள் படிக்காம இருக்கிறது, அதாவது சில காரியங்களை செய்கிறது பாவம், சில காரியங்களை செய்யாமல் இருக்கிறது பாவம். இப்படி பாவத்துக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது. இன்னும் வரைக்கும் எனக்கு இதுதான் பாவம் அப்படின்னு சரியா தெரியல. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது இதுதான் பாவம், கரெக்டா சொல்லிடுறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு அதை கண்டுபிடிக்க தெரியல. ஆனா ஒரு பாவி என்பதை எப்படி ஒரு மனிதர்கள் எடை போடுகிறார்கள், அதான் இங்க கேள்வி. பாவம்னா என்னன்னு தெரியுதோ தெரியலையோ, பாவிகள்னா யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடுது. எப்படி பாவிகள்னு தெரியுதுன்னு சொல்லி சொன்னா, அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஏதோ ஒரு விபத்து, ஏதோ ஒரு தர்ம சங்கடமான நிலை,
ஏதோ ஒரு விதத்துல அவங்க பிறந்திருப்பாங்க, அல்லது ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு தீமை நடக்கும்போது இது நிச்சயமாக பாவத்தினால் வந்தது என்பதை கண்டுபிடித்து அவர்கள் பாவிகள் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பாவம். பாவம்னா something which you have done that brings bad to you from God. தேவனிடத்திலிருந்து ஒரு கெட்டதை உங்களுக்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் பாவிகளாய் இருக்கிறீர்கள். இதுதான் சின் அல்லது சின்னரை குறித்த மனிதர்கள் வைத்திருக்கிற ஒரு விளக்கம் இல்லையா? அதுதான் மதத்தினுடைய பிலாசபி. மதத்தினுடைய தத்துவம் என்ன? இந்த மனிதர்களுக்கு ஒரு தீமை நடக்கிறது என்றால் அதற்கு காரணம், ஏன்னா கடவுளை குறை சொல்ல முடியாது, கடவுள் நல்லவர், கடவுள் எதையும் தப்பு செய்ய மாட்டார். அப்ப இந்த மனிதனுக்கு ஒரு தப்பு நடக்குதுன்னா அது ஏதோ ஒரு தவறான விஷயத்தை இவன் செய்திருக்கிறபடினால் தான் இவனுக்கு தவறு நடக்க முடியும். இதுதான் ரிலீஜியன் பிலாசபின்னு சொல்றோம். எல்லா மதங்களும், அது ஏதோ கிறிஸ்தவ மதம் அப்படி கிடையாது, எல்லா மதங்கள்லையும் இந்த சாராம்சம் இருக்குது. ஒருவனுக்கு கேடு நடக்கிறது என்றால் நிச்சயமாக அவன் கெட்டவனாக தான் இருக்க வேண்டும். அதுதான் உலக தத்துவம். நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவர்களுக்கு கெட்டது நடக்கும். இத பல விதமான வார்த்தைகள்ல நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? ஆக்ஷன் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, அல்லது நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவர் கொண்டு வருகிறார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பைபிள் இருக்கிற மாதிரியே நமக்கு தோணும். இப்ப நான் சொன்ன வார்த்தைகள்லாம் பைபிள் இருக்கிற வார்த்தை. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் அவனுக்கு வந்து சேரும். இப்படி எல்லாமே இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட். ஒன்று நல்லது செஞ்சா நல்லது பலன் கிடைக்கும், தப்பு செய்யும் போது தண்டனை கிடைக்கும். சரி, உடனே கிடைக்கல அப்படின்னா அதுக்கு நமக்கு சொல்றதுக்கு ஒரு பழமொழி இருக்குது, அரசன் அன்று கொல்வான், தெய்வம் நின்று கொல்லும். எப்படியாவது தெய்வம் கொல்லும், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தெய்வம் பார்த்துட்டு இருக்காது. பார்த்துட்டு இருந்தா அது தெய்வமே கிடையாது. கெட்டவர்கள் எல்லாம் தெய்வம் அழிக்க வேண்டும், அதான் நம்ம தெய்வத்திட்ட இருந்து எதிர்பார்ப்பு. ஆனா நம்மளை அழிக்க வரும்போதுதான் என் தெய்வமே என்ன அழிக்கிற, நான் என்ன தப்பு பண்ண நம்ம கேட்போம். ரிலீஜியன் பிலாசபி நீங்க பைபிளை படிச்சு கடவுளை கற்றுக்கொள்ள நினைச்சீங்கன்னா ரிலீஜியனை தான் கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா இந்த பைபிள் ஒரு ரிலீஜியனால உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்தவம் 300 வருடங்களுக்கு பிறகு இந்த மதம் தலைத்துவங்க, மதத்துக்கு பாடம் கற்பிக்க எல்லாரும் சேர்ந்து இந்த புஸ்தகங்களை வைக்கலாம், இந்த புஸ்தகங்களை வைக்க கூடாதுன்னு கோர்த்து கொடுத்தாங்க. ஆனா இயேசுவின் இடத்துல கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் உண்மையான அர்த்தங்கள் புரிகிறது. அததான் இன்னைக்கு பாக்குறோம் நம்ம. ரிலிஜியன் வெர்சஸ் ஜீசஸ். இயேசுவினுடைய தத்துவம் என்ன, மதத்தினுடைய தத்துவம் என்ன, மதவாதிகளுடைய தத்துவம் என்ன. அப்போ இந்த மதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உனக்கு கெட்டது நடந்துச்சா, நீ குருடா பிறந்துட்டியா, நீ என்னவோ தப்பு பண்ணிருக்க, என்ன தப்புன்னு தெரியல. இங்க எங்களுக்கு என்ன தப்புன்னு தெரிஞ்ச உடனே இந்த பொம்பளை விபச்சாரம் பண்ணிருக்கிறான்ற தப்பு எங்களுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே அந்த காசுக்கு ஒரு எஃபெக்டை கொடுக்கணும், ஒரு பனிஷ்மெண்ட் கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும், கொடுத்தாகணும். அதனாலதான் இயேசு கிட்ட கூட்டு வர்றாங்க, இவளை கல்லெறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. எல்லாமே பைபிள் படி தான் கேட்கறாங்க. பைபிள்ல தான் சொல்லி இருக்குது, இப்படி செய்யறவங்கள கல்லெறிந்து கொள்ளணும்னு சொல்லி. ஏதோ இவங்க புதுசா எல்லாம் ஒன்றும் சொல்லல, சட்டப்படி நடக்கிறார்கள். பை த கான்ஸ்டிடியூஷன் தான், எல்லாமே இங்க கான்ஸ்டிடியூஷன் தான். அவங்க சட்டப்படி சொல்லி இருக்குதுங்க. பைபிள்ல இத்தனாவது சரத்துல, இத்தனாவது வசனத்துல, இத்தனாவது எழுத்துல, இந்த டோன்ல மோசே சொல்லி இருக்கிறாருன்னு கூட கரெக்டா சொல்லிடுவாங்க. ஆக மொத்தம் நாம பைபிளை மட்டும் படிச்சு இயேசுவை படிக்கலன்னு சொல்லி சொன்னா, இயேசுவினுடைய ஆவி இல்லாம வேதாகமத்தை வாஸ்தவம் சொல்லி சொன்னா, இந்த கர்மா எஃபெக்ட் என்று சொல்லப்படுகிற இதை நாமளும் நம்புவோம். நாம நம்புறோம். இன்னும் சொல்ல போனா பைபிள் இருக்குன்னு நம்புறோம். இத சமஸ்கிருத வார்த்தையில கர்மா அப்படின்னு சொல்றாங்க, ஒவ்வொரு லாங்குவேஜ்ல வேற வேற மாதிரி சொல்றாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்றத ஆங்கிலத்துல அல்ல சயின்டிபிக் மெத்தட்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போ சிக்கல் எங்க வருது அப்படின்னு சொல்லி சொன்னா, இதுல குட் பீப்புள் வில் ஹாவ் குட் கான்சிக்வன்ஸ். நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும், கெட்டவர்களுக்கு கெட்டது நடக்கும். இப்போ சில இடங்கள்ல ஒரு படத்தினுடைய டயலாக் இப்படி இருக்குது,
நல்லவங்களை கடவுள் சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு, கெட்டவங்களுக்கு கடவுள் நிறைய கொடுப்பாரு ஆனா கை விட்டுருவாரு. இது ஒரு ஃபேமஸ் டயலாக். இது என்னன்னு சொல்லி, இப்ப கெட்டவங்களுக்கு ஏன் நல்லது நடக்குது, நல்லவங்களுக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னு சொல்ற அந்த டயலாக்ல என்ன அது நிரூபிக்க விரும்புறோம்னா, எனக்கு கெட்டது நடக்குது ஆனா நான் கெட்டவன்றத ஒத்துக்கொள்ள மறுக்கிறேன். அப்ப நான் என்ன டயலாக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் நல்லவன் அதனாலதான் சோதிக்கப்படுறேன், நான் நல்லவன் அதனால சோதிக்கப்படுறேன். அப்ப விஷயத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி சொன்னா, எது நடந்தாலும் நாம நல்லவங்கன்னு இந்த உலகத்துல நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் அப்படிங்கறத புரிந்து கொள்வோம். நல்லவங்களுக்கு கெட்டது நடக்குமா? உலக தத்துவத்தின்படி, ரிலீஜியஸ் பிலாசபி படி, அல்லது யூதர்களுடைய சட்ட புஸ்தகத்தின்படி கெட்டவர்களுக்கு கெட்டதுதான் நடக்கும், நல்லவர்களுக்கு நல்லதுதான் நடக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதே அறுப்பாய். அவன் கிரியைக்கு ஏற்ற பலன் அவனுக்கு உண்டாகிறது. இந்த விஷயத்தை யோபு கிட்ட சொன்னா யோபு ஒத்துக்க மாட்டார். யோபு ஒத்துக்கல. யோபு நல்லவனும் சன்மார்க்கனுமாக இருந்தான் அப்படிங்கிறத யோபு சொல்லல, தேவன் யோபு பத்தி சாட்சி கொடுக்கிறார். கடவுளே சொல்லிட்டாரு யோபு நல்லவன்ட்டு. அப்ப அவனுக்கு என்ன நடந்திருக்கணும்? நல்லதுதான் நடந்திருக்கணும். ஆனா கெட்டது நடக்குது. யோபுவுக்கு நல்லதுக்கு நல்லது நடக்கல. அவன் பலி செலுத்துறான், அவன் பயந்து இருக்கிறான், அவன் தீமையே செய்யல. ஆனா அவனுக்கு எல்லாம் நஷ்டமாகுது, ஒரே நல்ல நஷ்டமாகுது. ஒரே நல்ல நஷ்டமாயிட்டு இந்த யோபு புஸ்தகத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 40 அதிகாரம் இருக்குது யோபு புஸ்தகத்துல. இந்த துவக்கத்துல ஒரு முக்கியமான ஆளை வேதாகம் அறிமுகப்படுத்துது, சாத்தான் அப்படிங்கிற ஒரு நபரை. அந்த சாத்தான் தான் தேவபுத்திரர் கூடியிருக்கிற இடத்துல போய் நின்று யோபுவை குறித்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்த முதல் அதிகாரத்துல 2வது அதிகாரத்திலையும். இந்த யோபு 2வது அதிகாரத்துக்கு பிறகு இந்த சாத்தான்ற ஆளே டிசப்பியர் ஆயிடுவார். சாத்தான்ற கேரக்டர் டிசப்பியர்டு. இவன் 40வது அதிகாரத்துல மறுபடியும் தேவன் யோபுக்கு ரெண்டு மடங்கா கொடுக்கும் போது கூட அதை பார்க்கறதுக்கு பாடுறா அப்படின்னு ஆண்டவர் காமிக்கவோ, அல்லது பாத்தியா யோபு கடைசியில ஜெயிச்சான் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கோ கூட அந்த கதையில இந்த சாத்தான் கேரக்டரை மறுபடியும் கொண்டு வரவே இல்லை. முதல் 2 அதிகாரம் தான் அப்படியே மறைஞ்சிட்டான். ஆனா நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, அவன் மறையவே இல்லை. சாத்தான்ற வடிவத்துல அவன் மறைஞ்சு 3 நண்பர்கள்ன்ற வடிவத்துல வந்துட்டான். ஏன்னா அந்த சாத்தானுக்கு இன்னொரு பேரு சகோதரரை குற்றஞ்சாட்டுகிற ஆவி, தி ஸ்பிரிட் ஆஃப் அக்யூசேஷன். இந்த 3 நண்பர்களும் கம்ஃபர்ட் பண்றதாக வந்து சாத்தான் அவர்களுக்குள்ள இறங்கி இந்த யோபுவை குற்றஞ்சாட்டுறதுலயே குறியா இருக்கிறாங்க. அந்த மத ஆவி அவர்களுக்குள்ள இறங்கிடுச்சு. இந்த சாத்தான் இந்த 3 நபர்களுக்குள்ளாக போயிட்டான், இந்த நண்பர்களுக்குள்ளாக போயிட்டான். என்ன பண்ண பாக்குறாங்க? கம்ஃபர்ட் பண்றாங்க. கம்ஃபர்ட் பண்றதுக்கு வந்துட்டு நீ ஏன் இந்த தீமைகள் உனக்கு வந்திருக்கிறது என்பதை எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறாங்க. பொதுவா மக்கள் அப்படிதான். ஒரு பரிதாபமா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் அவனுக்கு ஆறுதல் சொல்றதா நினைச்சுக்கிட்டு இந்த பரிதாபத்துக்கு என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லுவாங்க. சொல்லும் போது நீதான் காரணம்னு அவனை நம்ப பண்றதுக்கு முயற்சி பண்ணும். நீ ஏதோ தப்பு பண்ணிருப்ப, உங்க அப்பா அம்மா ஏதோ தப்பு பண்ணிருப்பாங்க, இது 3ஆம் 4ஆம் தலைமுறை சாபமா கூட இருக்கலாம் அப்படின்னு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அந்த பாதிப்புக்கு அவன்தான் காரணம் என்பதை நம்ப பண்ணுவதுதான் இந்த உலகம், இந்த மதம். நீ ஏதோ தப்பு பண்ணிருக்கிற, அதை ஒத்துக்கோ, நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க. யோபு ஒத்துக்க மாட்டேன்றான். ஆனா இவங்களுடைய முழு நேர வேலை என்னவா இருந்ததுன்னு சொல்லி சொன்னா, பிளேமிங் தி விக்டிம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் எப்படி கிரியை செய்து, எதிலிருந்து இயேசு நம்மளை ரட்சிக்கிறார், உலகத்தை ரட்சித்தார், உலகத்தை ரட்சித்தார்னு சொல்றோமே. ஒவ்வொரு மனுஷனையும் சிகரெட் குடிக்கிறது இருந்தோம், பார்க்க போறது ரட்சித்தார்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. இல்லைங்க, அதுக்கெல்லாம் பின்னால ஒரு பெரிய சிஸ்டமிக் சின் இருக்கு. The sin of the system, the arrangement of the world. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அந்த பொல்லாங்கன் யாரு? அந்த பொல்லாங்கன் என்பது இந்த ஈவில் சிஸ்டம். இந்த கொலைக்கும் கொள்ளைக்கும் பொறாமைக்கும் விரோதத்துக்கும் இந்த உலகத்துல வாழணுமென்ற துடிப்பு நிமித்தமாக மனிதர்கள் செய்கிற தீமைகளுக்கு அடிநாதமாக இருக்கிறது என்ன? மனிதர்களை போட்டி போட வைக்கிறது என்ன? அங்கிருந்து இயேசு ரட்சிக்கிறார். அப்படியே கண்ணி வைக்கிற நேரத்தில் பரலோகத்துக்கு கொண்டு போற ரட்சிப்பை பத்தி அங்க பேசல. ஆல்டர்னேட்டிவ் வே,
டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. குழிக்குள்ள கிடக்கிற ஒருவனை மீட்டு மேட்டில நிறுத்தி மேட்டில வாழ்வதற்கு இவ்வளவு பெரிய இடம் இருக்குது, நீ குழிக்குள்ளே இருக்க வேண்டியதில்லை, உன்னை நான் ரட்சிக்கிறேன்னு சொல்லி குழிக்குள்ள இருந்து காப்பாற்றி மேட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறார். இப்போ இந்த சகோதரிய கல்லடிக்கிறதுக்கு எல்லாம் வர்றாங்க. ஏன் கல் அடிக்கணும்? ஏன் யோபுக்கு இவங்கெல்லாம் அவனை நம்ப பண்ணணும், நீ தான் குற்றவாளி நம்ப பண்ணணும்னா, அவங்க யோபுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல, தங்களுக்கு தாங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒருபோதும் அது நடந்துடக்கூடாது, அல்லது இன்னும் எங்களுக்கு இது நடக்கவில்லை என்றால் நாங்கள் இவர்கள் செய்த பாவங்களை செய்யவில்லை என்று அவர்கள் நம்பணும், அவங்களே நம்ப பண்ணணும். நீ நல்லவன் தான், ஏன்னா பாரு யோபு தோலெல்லாம் இதாகி சுரண்டிக்கிட்டு இருக்கிறான், நீ சுரண்டலன்னு சொல்லி சொன்னா யோபு ஏதோ பாவம் செஞ்சிருக்கிறான் நம்ப பண்ணிட்டோம்னா, நாம பாவம் செய்யல அதனால எனக்கு தோல் நல்லா இருக்குதுன்னு நான் என்ன பண்ணிக்கிறேன், நினைச்சுக்கிறேன். தொடர்ந்து நீங்க இயேசுனுடைய உபதேசங்களை பார்க்கும்போது திருப்பி திருப்பி சொல்றார். 18 பேர் கோபுரம் ஒடிஞ்சு செத்து போயிட்டாங்கன்னு சொல்லும் போது அவர் தான் சொல்றார், நீங்க சாகாததுனால நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க இல்லப்பா, அவன் செத்ததுனால அவன் எல்லாம் கெட்டவன் இல்லை அப்படின்னு சொல்றார். நமக்கு அப்படி இல்லை. ஓ இப்போ 18 பேர் செத்து போயிட்டாங்க, நான் கூட அங்கதாங்க நின்னேன், நான் கூட பக்கத்துல தான் நின்று அப்பதான் உட்கார்ந்துருந்தேன், 19 நான் அந்த கோபுரத்துக்குள்ள தான் உட்கார்ந்துருந்தேன், அப்பதான் ஜஸ்ட் எழுந்து போனேன். ஒருத்தன் 5 ஸ்டார் சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருந்தான், அவன்கிட்ட இதை எடுத்து கொடுப்பான்னு கேட்டேன், அவன் அதை எடுத்து கொடுக்காதனால நான் போய் எடுக்கலான்ட்டு போனேன், அந்த நேரத்தில் அது இடிஞ்சு விழுந்துருச்சு. பாருங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்கன்றதுனால அது இடிஞ்சு விழுந்தது, நான் நல்லவன்றதுனால கடவுளை என்ன காப்பாத்திட்டாரு. நான் நல்லவன்றதுனால அந்த நேரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்து நான் வெளியே வர வேண்டியதாச்சு, கடவுள் என்ன காப்பாத்திட்டார். இதுதான் நாம புரிந்து கொள்கிற விதம். ஆனா இயேசு புரிந்து கொள்கிற விதம் வேற, இயேசு சொல்லிக் கொடுக்கிற விதம் வேற. இயேசு இதை சொன்ன உடனே அப்போ இயேசு அங்க ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க, 11வது வசனத்துல, அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால், இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைத்திற்குள்ள போ, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்போ இவர் என்ன சொல்றாரு, என்ன அறியாதவர்கள், நான் போடுற இந்த சிஸ்டத்துல, நான் போடுற இந்த ஆல்டர்னேட்டிவ்ல நடக்காதவங்க எல்லாம் இருட்டுல நடந்துட்டு இருக்காங்க. இப்ப வந்தாங்களே இவளை கல்லடிக்கணும்னு சொல்லி, இவங்க எல்லாம் இருட்டுல தான் இருக்காங்க, இவங்க எல்லாம் இருள நடந்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் ஒரு இருட்டு அமைப்பு, இந்த உலகம் ஒரு இருளின் சக்திகளில் நடத்தப்படுகிறது. அது என்ன இருளின் சக்தி? பிளேமிங், மற்றவர்களை குறை சொல்வதன் மூலமாக தான் தப்புவிப்பது தான் அந்த விஷயம். அது மேல நான் வெளிச்சம் அடிக்கிறேன், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னா அந்த இருட்டை எக்ஸ்போஸ் பண்றேன். இவ்வளவுதான்டா நீங்க வாழ்ற வாழ்க்கை, இதுதான் காரணம். என்ன காரணம்? நீ யாரை குறை சொல்லி யாரை கொல்லணும்னு வந்தியோ அவங்க செஞ்ச தவறு மிக குறைவான தவறு, ஒரு சின்ன தவறு, ஒரு ரொம்ப சின்ன தவறு தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. யார் கொல்லணும்னு சொல்றியோ அவர்கள் எல்லாருமே கொல்லப்பட வேண்டியவர்கள். நீங்கள் எல்லாம் கொசுவை வடிகட்டிட்டு ஒட்டகத்தை ஓட விடுறவங்க, தப்பிக்க விடுறவங்க. நீங்க எல்லாம் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்க்க மாட்டேன்ற, மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப பார்க்கிற. இதுதான் உலகம் நடந்துட்டு இருக்கிற முறை. அப்போ நீங்க எல்லாம் இருட்டுல இருக்கீங்க, நீங்க எப்படி இருட்டுல வாழ்றீங்கன்றத காமிக்கிறதுக்கு தான் அந்த வெளிச்சமே. உடனே எல்லாம் கல்லை கீழே போட்டாங்க, கல்லை கீழே போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சம்பவங்கள்லாம் நடக்குது. அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் அடிமைகளா இருக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓ, நாங்க யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்றாங்க. ஆமாமா, நீங்க சுதந்திரமா தான் இருக்கீங்க. எதுக்கு சுதந்திரமா இருக்கிறீங்கன்னா, மற்றவனை வெறுக்கிறதுக்கு தான் நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க. மற்றவனை வெறுக்கிறதுக்கும் மற்றவனை கொல்றதுக்கு ஒண்ணு கூடுறதுக்கும். நீங்க நீங்க ஆபிரகாமுடைய பிள்ளைகளா இருந்தா இப்படி செய்வீங்களா? நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்கிறதுனால கொல்றதுக்கு ஒன்று கூடுறீங்க. நீங்கள் உங்கள் பிசாஸ், 44வது வசனம், நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். அதுதான் கொல்லணும், கொல்றதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துக்கணும். அதுக்கு ஒரு காரணம் வேணும். அதுக்கு காரணமாக பல சமயங்கள்ல கடவுளையும் மத கொள்கைகளையும், ஓ எங்களுக்கு விரோதம், எங்க புக்ல எழுதி இருக்கிறதுக்கு விரோதமா இவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதனை அழிப்பதற்கு, அவன் பேரை அழிப்பதற்கு, அவனுடைய கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவதற்கு, ஏதோ ஒரு விதத்துல அவனை முட்டாளாக நிரூபிப்பதற்கு
அவன் சரியில்லை என்று நிரூபிப்பதற்கு மற்றவங்க எல்லாம் ஒண்ணு கூடுறாங்க. அதுதான் ஜாதி கலவரம்னோ மத கலவரம்னோ நீங்க என்ன பேர் வேணா கொடுத்துக்கலாம் அதுக்கு. ஆக மொத்தம் இன்னொரு மனுஷனை கொல்லணும். மதத்தின் பேராலேயோ அவனுடைய செயலாலேயோ அவன் செய்யறது எங்களுக்கு ஒத்து வரல, அவன் செய்யறது இந்த எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது, பெரும்பான்மையானவர்கள் டிஸ்டர்பன்ஸா இருந்தா அவங்கள கொண்டுடணும். எவ்வளவு கூட்டம் சேருதோ அவ்வளோ இவன் தனித்து விடப்படுறான். இப்படி பேசிட்டே வந்துட்டு அங்க இந்த ஸ்கேப் கோட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். அதாவது ஒரு மனிதனை பலியாக்குவது, பலிகடாவாக்குவது. அப்படி ஆக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா அவன் அவன் பிசாசுன்னு என்ன பண்ணணும், நிரூபிக்கணும். அவன் சரியில்லை. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சில கிராமங்கள்ல, படங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, கிராமங்கள்ல மழை பெய்யலன்னு சொன்னா அதுக்கு யாரோ ஒரு பெண் அல்லது ஒரு சூனியக்கார கிழவி, யாரோ ஒரு சூனியக்கார கிழவியா கூட இருக்காது, அது கொஞ்சம் வயசாகி ஒரு மாதிரி மற்றவங்கள விட மூக்கு கொஞ்சம் நீளமா, கை கொஞ்சம் வேற மாதிரி, விரல்லாம் வேற மாதிரி இருந்ததுன்னா இவங்களே தீர்மானம் பண்ணுவாங்க இது சூனியக்கார கிழவி, இவ வந்ததுல இருந்துதான் இந்த ஊர்ல மழை பெய்யல, ஆகவே இவளை நம்ம ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா அல்லது இவளை கொன்னா இந்த ஊருக்கு மழை பெய்யும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்க படங்கள்ல பார்த்திருப்பீங்க. சில பேர் அந்த காட்சிகள்லாம் அமைச்சிருப்பாங்க. அப்ப பாருங்க, முதல்ல ஒரு ஆளை எலிமினேட் பண்ணணும்னா அந்த ஆள் தவறானவன் என்பதை நிரூபிக்கணும். நிரூபிக்கிறதுக்கு நிறைய கூட்டத்தை சேர்க்கணும். அப்படிதான் இயேசுக்கு விரோதமா இவங்க பண்றாங்க. அவன் பிசாசு பிடித்தவன், நான் பிசாசு பிடித்தவன் அல்ல. அப்பொழுது யூதர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். நாங்க சொல்றது சரிதான்ப்பா, இவர் நாசரேத் பெத்லஹேம்ல பிறந்தவர், தாவீதின் வம்சம், நாசரேத் ஊர்ல வளர்ந்தவர், இதெல்லாம் தெரியும். ஆனா இவங்க சொன்னதுக்கு இவங்களுக்கு விரோதமா பேசுறதுனால நீ சமாரியன், நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க, நீ இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுற, ஆகவே நீ தப்பானவன், நீ பிசாசு பிடிச்சவன் அப்படி சொல்லி பிறகு 59வது வசனம், அப்பொழுது அவர் மேல் கல் எறியும்படி கல்களை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். இப்ப முதல்ல கல் எறிஞ்சது யார? அந்த ஸ்திரியை. அவங்க தப்பானவங்க கல்லெறிய வந்தாங்க. இவர் அவங்க கல்லை கீழே போட வச்சுட்டாரா? இப்ப இவரே கல்லெறிய வந்துட்டாங்க, இவர் தப்பானவரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை கல்லெறிய வந்துட்டாங்க. இந்த பரிசேயர்களுக்கு பிடிச்சது 3 விஷயங்கள். பரிசேயர்களுக்கு கல்லெறியறது, புறம்பே தள்ளுறது, தேவாலயத்தை விட்டு புறம்பே தள்ளுறது, குற்றத்தை கண்டுபிடிச்சு நீ குற்றவாளி நிரூபிக்கிறது. இந்த 3 அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிளேமிங், ஸ்டோனிங், பேனிஷிங். தேவாலயத்தை விட்டு புறம்பே தள்ளினார்கள், நகரத்தை விட்டு புறம்பே தள்ளினார்கள். இந்த ஒதுக்கி வைக்கிறது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அது சரியில்லை, அவன் மூக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவன் இப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. நீ சுத்தம் இல்லை, நீ சுத்தம் இல்லை, நீ சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்றது. பிறகு ரொம்ப பிரச்சனை பண்ணா நீ உன்னை ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுறது. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, என் வாழ்க்கையிலேருந்தே உன்னை ஒதுக்கிடுறேன், இனிமே நான் உன்னை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. அதுக்கப்புறம் 3வது எதுவுமே முடியலன்னா கொன்னுடுறது. இந்த 3ம் கல்லெறிந்து கொள்கிறது. இந்த 3ம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இததான் சீஷர்களும் இப்ப செய்யறாங்கன்றதுதான் இயேசுனுடைய வேதனை. இப்போ கல்லெறியறதும் ஒண்ணுதான், பழி போடுறதும் ஒண்ணுதான். இயேசுனுடைய பார்வையில கல்லெறியறது, கொல்றது, பழி போடுறது, ஒதுக்கி வைக்கிறது எல்லாம் ஒரே விஷயம் தான். நான் ஏன் இந்த தலைப்பு இப்படி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்கு தான். குருடன் மேல் கல்லெறிந்த சீஷர்கள். இப்ப இந்த சீஷர்கள் இப்போ மற்றவங்க இன்னொரு லேடியை கொண்டு வந்தாங்க, ஓகே, விஷயம் புரியாதவங்க கொண்டு வந்தாங்க, ஓகே. இயேசுவையே கல்லெறிய வந்தாங்க, ஓகே. இயேசு கூட இருக்கிறவங்க இன்னொருத்தர கல்லெறியறாங்க பாருங்க, அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, இயேசுவை அறியாதவர்கள் இன்னொரு பெண்ணை இயேசுகிட்டே கொண்டு வர்றாங்க, ஐயா இவளை கல்லெறியணும் அப்படின்ட்டு. அந்த பொண்ணை தப்பி வச்சாச்சு. இயேசு மேலே கல்லெறிய வர்றாங்க, அவங்களும் இயேசு அறியாதவங்க, ஓகே. ஆனா இயேசு அறிந்த கூட்டம்னு ஒண்ணு இருந்தது பாருங்க. கூட இந்த தேவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு, சர்ச்சுக்கு போயிட்டு பாஸ்டர் கூடவே வெளியே வர்றது பாருங்க, அந்த இயேசு கூடவே வெளியே வர்ற அந்த சீசர்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க என்ன பண்றாங்க, அங்க ஒரு குருடன் உட்கார்ந்துருக்கான், அவனே பாவமா உட்கார்ந்துருக்கான். அவனை பார்த்து
யார் செஞ்ச பாவம் அப்படின்னு கேட்கிறாங்க. பிளேமிங் த விக்டிம். அவன் அங்க பரிதாபத்துக்குரியவனா உட்கார்ந்துருக்கிறான். இந்த பரிதாபத்துக்குரியவன் மேல பழி சொல்றதுதான் இங்க பிரச்சனை. நெவர் பிளேம் த விக்டிம். யார் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவனையே பாதிப்புக்கு காரணமாக்குறது தான் இங்க பெரும் பிரச்சனை. எந்த நபர்கள், எந்த குழுக்கள், எந்த இனங்கள் பாதிக்கப்படுகிறதோ அந்த இனமே பாதிப்புக்கு, முழு பாதிப்புக்கு இந்த இனம் தான் காரணம்னு ஒரு அரசியல் இருக்கு இல்லையா? இதனுடைய பெரிய வடிவம் தான் பாவம். இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கிறாரு. இயேசு சிலுவையில தொங்கிட்டு இருக்கும்போது அவரால் உதவி பெற்றவங்க எவ்வளவு பேரு, அவரோட சீஷர்கள் எத்தனை பேரு, அவர் எவ்வளவு பேருக்கு அற்புதம் செஞ்சிருப்பாரு, எத்தனை குடும்பங்கள் அவரால் வாழ்ந்திருக்கும். ஒருத்தர் கூட அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்கவே இல்லை. பிலாத்தை நோக்கியோ ஏரோதை நோக்கியோ அண்ணா காய்பாவை நோக்கியோ யாருமே கேள்வி கேட்கல. ஏன் இவரை சிலுவையில் அடிக்கிறீங்க, நான் செய்த தவறு என்னன்னு அவரே தான் கேட்டாரே தவிர ஒருத்தர் கூட என்ன தப்பு செஞ்சா நீங்க ஏன் அவனை அடிக்கிறீங்கன்னு கேட்கவே இல்லை. அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்காதவங்க பரிதாபமாக சிலுவையில தொங்குறவரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க. நீ சொன்னியே தேவனுடைய குமாரன் சொன்னியே, இறங்கி வா, எங்களையும் ரட்சித்து நீயும் உன்னை காப்பாத்திக்கோ. சிலுவையில் இருக்கிறவன் சொல்றான், என்னையும் காப்பாத்து, உன்னையும் காப்பாத்திக்கோ. இப்ப நீ கடவுளோட புள்ளன்னு சொன்னிய நிரூபி. அப்படி ஏன் அந்த கேள்வி கேட்கறாங்கன்னா, நீ இப்படி சொன்னதுனால தான் இப்ப நீதான் உன்னுடைய நீதான் தவறு செஞ்சு அதனாலதான் இப்ப சிலுவையில் அடிச்சிருக்காங்க உன்னை. இவங்க அதிகாரங்கள் எந்த தப்பும் பண்ணல. நீ ஏதோ தேவ தூஷணம் பண்ணிட்ட, நீ தேவாலயத்தை குறித்து தப்பா பேசிட்ட, நீ உன்னை தேவனுடைய புள்ளன்னு சொன்ன. இப்படிலாம் சொன்னதுனால பாவம் உன்னை என்ன பண்ணிட்டாங்க, அடிச்சிட்டாங்க. அவங்க நல்லதுதான் செஞ்சிருக்கிறாங்க. யாரு, உன்னை அடிச்சவங்க நல்லது செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பரிதாபத்துக்குரிய நபரை பழி போடுவது, பிளேமிங் த விக்டிம் இஸ் த ஒர்க் ஆஃப் சேட்டன். இது நல்லா புரிந்துக்கணும். இதுதான் இருள், இருளின் அதிகாரம் இதுதான். யார் வீக்கா இருக்காங்களோ, யார் பரிதாபமா இருக்கிறாங்களோ அவர்களை இந்த பலசாலிகளாம் சேர்ந்து அவனையே பழியா சுமத்தி அவனை கொல்லுவது. இவனை கேட்கிறாங்க, இவன் குருடனா பிறந்ததுக்கு யாரு காரணம்? இப்ப இயேசு கடைசி வரைக்கும் பதில் சொல்ல. இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? உங்க கேள்வியே தப்புடுங்க, உங்க கேள்வியே தப்பு. யார் காரணம்ன்ற கேள்வியே தப்பு. என்ன செய்யணும்ன்ற கேள்விதான் சரி. யார் பாவம் செய்யறதாலும் எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. என் வேலை இது பாவமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இல்லை, இது எதனால இது உண்டாச்சுன்னு விளக்கம் தேடுறது இல்லை. என் வேலை அந்த நேரத்துல தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய கிரியையையும் வெளிப்படுத்தி காண்பிப்பது. தேவனுடைய கிரியைகளின் இடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். எனக்கு இவன் ஏன் இப்படி பிறந்தான், ஏன் இவன் கண்ணு கோணிக்கிச்சு, ஏன் இவன் மூக்கு கோணிக்கிச்சுலாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவனுடைய கிரியை செய்வதற்கு. ஏன்னா இங்க பிசாசின் கிரியை இருக்கு. இந்த பிசாசின் கிரியை அழிப்பதற்கு தேவனாகிய நான் வெளிப்பட்டு இருக்கிறேன். நான் தேவனுடைய கிரியை செய்ய வந்திருக்கிறேன். ஆனா நீங்க என் கூடவே இருந்துகிட்டு மறுபடியும் இருளில் இருந்து வருகிற கேள்வியே கேட்கிறீங்க. இருளில் இருந்து அந்த கேள்வி வரும், இது ஏன் நடந்துச்சு, இது ஏன் நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம்? சீஷருடைய எண்ணமும் எப்படி இருக்குன்னா, யாராவது ஒருத்தன் வேதனையில இருந்தா, யாராவது ஒருத்தன் சங்கடத்துல வாழ்ந்தால், யாராவது ஒருத்தன் குருடனாக இருந்தால், யாராவது ஒரு மனிதனுக்கு தீமை நடந்திருந்தால் அவன் நிச்சயமாக ஏதோ தப்பு செஞ்சிருக்கணும். இதான் இவங்க எண்ணமும் கூட. இவங்க எண்ணமும் பரிசேயருடைய எண்ணத்தை விட்டு வேற மாதிரி மாறல. இது பரிசேயருடைய கேள்வியில சீஷருடைய கேள்வின்றதை நம்ம புரிந்துக்கணும். நீங்க இயேசு கூடவே நடந்துட்டதுனால, பைபிளை படிச்சுட்டதுனால உங்க கண்ணு திறக்கப்பட்டுச்சுன்னு நீங்க நம்பிட முடியாது. இந்த கேள்வி எப்படி நம்ம கேட்கிறோம், அங்கதான் இப்ப இயேசு பாக்குறாரு. இவங்களுக்கு சரியான நேரம், இதை டீச் பண்றதுக்கு சரியான நேரம். இன்னும் இவங்களுடைய கண்கள் திறக்கப்படல, சீஷருடைய கண்கள் திறக்கப்படல. ஏன்னா அவங்க இன்னும் இருட்டுல இருந்துதான் ஆபரேட் ஆயிட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்வி ஏன் இவங்களுக்கு வந்துச்சு? இந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இவன் குருடனா இருந்தா ஏதோ ஒரு தவறு நிமித்தமாக தான் இந்த காரியம் நடந்திருக்குதுன்னு தான் இவங்க நம்புறாங்க. அது சரியில்லை, அதை இப்ப உடைக்கணும். அதுக்குதான் இந்த அற்புதம், அதுதான் சைன். இப்ப சீஷர்கள் இந்த கேள்வி சாதாரணமா கேட்டுல,
சீஷர்கள் அவங்களும் 6வது வயதிலிருந்து 11வது வயது வரைக்கும் வேதாகமத்தை போய் படிச்சிருப்பாங்க தானே. எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் போய் படிக்கணும் தானே. அந்த பைபிளை முதல் 5 ஆகமத்தை மனப்பாடம் பண்ணணும் தானே. அப்ப பைபிள்ல இருக்குதே, யாத்திராகமம் 20வது அதிகாரத்திலயா இருக்கட்டும், உபாகமம் 5வது அதிகாரத்திலயா இருக்கட்டும் சொல்லி இருக்குது. ஏன் இவன் பிறவிலேயே குருடன், இவன் பிறகு குருடனா இருந்தா அது அவன் செஞ்ச தப்பு அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப அவன் பிறவிலேயே குருடனா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் போச்சு. என்ன கொஸ்டின்? இவனுக்கு பிறவிலேயே குருடனா இருக்கிறதுனால பிறக்கிறதுக்கு முன்னால இவன் என்ன பாவம் செஞ்சிருக்க முடியும்? அப்ப இவன் செஞ்ச பாவமா இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? ஏன்? பைபிள்ல இருக்கு, யாத்திராகம புஸ்தகத்திலையும் உபாகம புஸ்தகத்திலையும் இருக்குது. 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் அப்படின்னு இருக்கு. புக் சேஸ், சட்ட புஸ்தகத்துல இதோ இருக்குது. அந்த புஸ்தக அந்த சட்டத்தின்படி நாங்க கேள்வி கேட்கிறோம். ஆனா ஏசு அதை ஒத்துக்கல. அதுதான் பைபிள்ல உள்ள விஷயம். பைபிள் சில பேர் சொல்லுவாங்க பைபிள்ல எந்த முரண்பாடும் இல்லை, பைபிள்ல எந்த ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதே கிடையாதுன்ட்டு. பைபிளே எப்படி உருவாயிருக்குது, யூதமே எப்படி உருவாயிருக்குதுன்னா ஒருத்தர் கேள்வி கேட்டுதான் உருவாயிருக்குது. அதனாலதான் இதே வசனம் பைபிள்ல இருக்கும்போது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன்னு சொன்ன வசனமும் இதே பைபிள்ல தான் இருக்குது. எசேக்கியேல் 18ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி தகப்பன் சாப்பிட்டான் பையனுக்கு பல்லு கூசிச்சு அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவனவன் ஆத்துமா தான் சாகும், நீங்க பழிய போட முடியாது, இது அப்பாவுடைய பாவம் பையனுக்கு வந்திருக்குன்னு சொல்ல முடியாதுன்றதையும் இங்கதான் சொல்லி இருக்குது. இந்த மதவாதிகளுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா எல்லாம் தெரியும் அவங்க நினைப்பாங்க. ஏன்னா பைபிளை படிச்சிட்டதுனால, சில சட்டங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க சொல்றதுதான் சரி, இதனாலதான் இது நடந்தது அப்படின்னு எங்களுக்கு விளக்கம் தெரியும் நினைப்பாங்க. தியாலஜிக்கல் சர்டிடியூட்னு சொல்லுவோம் அவங்கள. இறையியல் படி எங்களுக்கு இதுதான் அப்படி பேசுவாங்க. இதனாலதான் நடந்திருக்குது, இது பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ செருப்பு போட்டுட்டு சர்ச்சுக்குள்ள வந்தீங்கன்னா ஆண்டவர் காலே எடுப்பாரு, பிரசங்க நேரத்தில் மொபைல்ல நீ பேசிட்டேன்னு சொன்னா அவதான் அவன் காதுக்குள்ள இருந்து சீலா கொட்டிரும், வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு பிங்க் கலர் சாரி போட்டினா நான் கிழிச்சு விட்டுருவேன், இதெல்லாம் தேவனுக்கு விரோதமானதுன்னு எங்களுக்கே தெரியும் அப்படின்னு பேசுவாங்க. ஏன்னா இவங்க தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. இப்ப பாருங்க, இது தீயவர்களுக்கு தீயது நடக்கும், நல்லவர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு தெரியும். ஆனா வேற ஏன்னா இதுவும் பைபிள்ல தான் வந்திருக்குது. நீதிமொழிகள் மொத்தம் வாசிக்கும் போது என்ன சொல்லியிருக்குது? நீ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் சொன்ன வார்த்தைகளை கேட்டு கடவுள் சொன்ன வார்த்தைகள் படி நடந்தால், நீ நீதிமானா இருந்தால், வேதத்தின் மேல் பிரியமா இருந்தால், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லியிருக்கு. இது உண்மையா பொய்யா? உண்மை. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உண்மையா பொய்யா? உண்மை. ஆதாரம் இருக்குதா? நூற்றுக்கணக்கானவங்க அப்படி நல்லபடியா வாழ்ந்து நல்லபடியாக செய்கிறதெல்லாம் வாய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ புரிந்து கொள்ள வேண்டியது, நிதானமா கேளுங்க. இது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையோ, கர்த்தருடைய வேதத்தின் மேல் தியானமா இருந்து அதன் மேல் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறது. இது உண்மை, 100% உண்மை. இது எவ்வளவு உண்மையோ, இதற்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறதோ அதே அளவுக்கு கடவுளை நம்பி வேதத்தை வாசித்து தொடர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். யோபுவை போல இருக்கிறவங்க இருக்காங்க. எப்போ அவங்க பிரச்சனை முடியும், எப்போ ரெட்டிப்பா கிடைக்கும்ன்றது தெரியாது. அப்போ கடவுளை நம்பி செழிப்பா இருக்கிறவங்க இருக்காங்க, கடவுளை நம்பி செழிப்பு இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கடவுளை நம்பாம செழிப்பா இருக்கிறவங்க இருக்காங்க, கடவுளை நம்பாம செழிப்பே இல்லாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கடவுளை நம்பி நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க, கடவுளை நம்பி துன்பத்தில் இருக்கவங்க இருக்காங்க, கடவுளை நம்பாம நல்லா இருக்கவங்க இருக்காங்க, கடவுளை நம்பாம துன்பத்தில் இருக்கவங்க இருக்காங்க. இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்க ஷேட்ஸ் எல்லாம் இருக்குது, 50 கிரே ஷேட்ஸ் இருக்குது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? பிளாக் அண்ட் ஒயிட். உனக்கு கெட்டது நடந்துச்சா, நீ ஏதோ கெட்டது செஞ்சுட்ட, நல்லது நடந்துச்சா, நீ ஏதோ நல்லது, உனக்கு ஏதோ நல்லது நடந்து போச்சு.
அப்ப நல்லது நடக்கிறவங்க எல்லாம் நல்லது செஞ்சவங்கன்னு முடிவுக்கு வந்துட முடியுமா? இதுதான் அந்த மதவாதிகளுடைய பிரச்சனை. இயேசுனுடைய பார்வை அப்படி கிடையாது. அவர் முழுமையாக பார்க்கிறார். அதனால அவருக்கு காரணம் தேவையில்லை, ஏன் இது நடந்துச்சுன்னு தேவையில்லை, இப்ப என்ன நடக்கணும், எங்க நான் இரக்கத்தை காட்ட வேண்டும், எங்க தேவனுடைய கிரியை நான் செய்யணும். இது நிச்சயமா தேவனுடைய கிரியை இல்ல. எது குருடா இருக்கிறதோ அல்லது அதுக்கு பழி சொல்றதோ தேவனுடைய கிரியை இல்ல. எனக்கு எது தேவனுடைய கிரியை அதான் நான் செய்வேன். அது செய்வதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு வேணும்ன்றது தான் இயேசுனுடைய பிலாசபி. நேரம் அதிகமாயிடுச்சு, ஆனா இந்த விஷயத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். இந்த இயேசு கிறிஸ்து எச்சு துப்பி மண்ணை குழைச்சி அவன் கண்ணில் பூசுறார். இதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அதாவது இயேசுனுடைய எச்சில இருக்கிற வல்லமை, அந்த மணலை தான் வச்சு மனுஷனை செஞ்சாரு. ஸோ அவர் வந்து கிரியேட்டரு. அதனால அந்த மண்ணை குழப்பி மறுபடியும் அந்த கண்ணில் வைக்கும்போது அந்த சிருஷ்டிப்பினுடைய வல்லமை வெளிப்படுது. நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. நான் இங்க என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா, இது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்துக்கு தான் இவர் அதை செய்யறாரு. அப்படி செய்யும் போது அவன் ஏற்கனவே குருடா தான் இருக்கிறான். அவனை போய் நீ சீலோகம் குளத்துல குளிச்சிருப்பா அல்லது சீலோகம் குளத்துல அவன் கண்ணை கழுவிடுன்னு சொன்னாலே கண்ணு திறந்துக்கிறதான் செய்யலாம். ஏன் இந்த மண்ணை வேற பூசிட்டு, ஏற்கனவே அவனுக்கு கண்ணு தெரியாது. இப்ப அந்த மண்ணு வந்து அவனுக்கு கண்ணு தெரியாம ஆக்க போறதும் கிடையாது, கண்ணு தெரிய பண்ண போறதும் கிடையாது. சிலவங்க போய் களத்துல கழுவுனா தான் கண்ணு தெரிய போகுது. அப்ப இந்த மண்ணு மேட்டர் தான். நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மண்ணை பூசலனாலும் அவனுக்கு இப்ப கண்ணு தெரிஞ்ச ஒரு ஆள் மேல மண்ணை பூசி இருந்தா அவனுக்கு கண்ணு தெரியாம ஆக்கி இருக்கலாம். ஆனா ஏற்கனவே கண்ணு தெரியாது. ஏன் அப்படின்னா, நீங்க பிறகு அந்த அதிகாரத்துல பல விஷயங்கள் நடக்கும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு அவங்களுக்கு சொல்றதை நம்ம பார்க்கலாம். கடைசி வசனத்துல, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நாங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. இயேசு சொல்றாரு, ஏன்பா நீ பார்க்கறதான் உன் பிரச்சனை. சுத்தி இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு. இந்த மண்ணை பூசுறது என்பது இந்த உலகத்தினுடைய மக்கள் கண்களிலே, இந்த கேள்வி கேட்ட சீஷருடைய கண்களிலே மண் இருக்கிறது. அவர்கள் பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். இவனை குருடன் சொன்னீங்கல்ல, மண்ணு இவன் கண்ணு தெரியல, அதனால இவனுக்கு பாவம் இல்லை, இவன் யாரையும் பிளேம் பண்ணல. ஆனா உனக்கு கண்ணு தெரியுதுன்றல, நீ தான் குருடா இருக்கிற, ஆனா கண்ணு தெரியுதுன்னு சொல்ற நீ. அதனாலதான் மண்ணை போட்டு மூடுறாரு கண்ணை. இப்படிதான் இருக்குது உன் கண்ணு நிரம்ப மண் இருக்குது. எப்படி பவுல் சரியானதை செய்கிறேன்னு நினைச்சு போகும்பொழுது அவன் கீழே விழுந்து ஒளிப்பட்டு அவன் கண்கள் மூடப்பட்டதோ, அதுபோல இந்த உலகமே வந்து இருளில் தான் இருக்குது. இந்த உலகம் வந்து ஒரு மண்ணு மூடப்பட்டு இருக்குது. என்ன மண்ணு? தன்னுடைய குற்றத்தை பார்க்க முடியாத கண்கள், தங்களுடைய கண்கள் இருக்கிற உதிரத்தை பார்க்க முடியாத பிளைண்ட்னஸ். நாம எல்லாருமே ஒரு நேரத்துல இல்லைன்னா இன்னொரு நேரத்துல இன்னொருத்தரை குறை சொல்லுகிறோம் என்பதை அறிய முடியாது இருக்கிற குருடு. இந்த குருட்டுத்தனத்துலதான் நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு பரிதாபமான ஒருவனை பார்க்கும் பொழுது, ஒரு பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறவனை பார்க்கும் பொழுது அவனை பழி சொல்லுகிற குருட்டுத்தனம் தான் நமக்கு இருக்குது. நம்ம எல்லாருமே அதுல சேர்ந்துக்கிறோம். ஆனா நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்க்கும்போது அதுக்கு பழி சொல்வதற்கான காரணத்தை தேடாமல் எப்படி தேவனுடைய இரக்கத்தை இந்த மனிதனுக்கு கொண்டு வர முடியும் என்ற கேள்விதான் முத உங்களுக்கு மனசு இறங்கணும். அது எந்த ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்தோன்னே இயேசு அதை தான் யோசிக்கிறார். அவளை எப்படி கல்லெறியலாம், அவளை எப்படி மோசமா பேசலாம், அவளுடைய கேரக்டர் எப்படி வந்து நமக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி பண்ணிட்டா தெரியுமா, அப்படி பண்ணிட்டா தெரியுமா, நாங்க கண்டுபிடிச்சோம் தெரியுமா, அப்படிலாம் பேசாம இவளுக்கு எப்படி இரக்கம் செய்ய முடியும், அதுதான் அவர் மனசுல இருந்து வருது. யாரோ ஒருத்தர் கோபப்படுறாங்கன்னா அந்த கோபத்திற்கான இவன் இப்படி கோபப்படுறானேன்னு சொல்லாம அவனுக்கு எப்படி இரக்கம் செய்யறது, ஏன் அவன் கோபப்படுறான், அவன் ஏதோ பாதிக்கப்பட்டிருக்கான், பாதிக்கப்பட்டதுனால தான் அவன் இப்படி நடந்துக்கிறான். அப்போ இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்ற காரணத்தை கண்டுபிடிக்கிறத விட நான் எப்படி இவன் நடக்கணும்னு நினைக்கிறனோ அதற்கு நான் என்ன உதவி செய்ய முடியும். சீஷர்களுக்கு தேவை இவன் கண்கள் திறக்கப்படுகிறது இல்ல, சீஷர்களுக்கு தேவை இந்த நபர் இப்படி குருடாயிருப்பதற்கான காரணம் என்ன என்று வேதாகமத்தின் மூலமாக பதில் தெரியணும் அவங்களுக்கு. அதுக்குதான் நம்ம சண்டை சர்ச்சைக்கே போறோம், பதில் தெரியணும் நமக்கு. இந்த கண்ணு ஏன் குருடா இருக்குது,
அப்பா செஞ்ச பாவமா, அம்மா செஞ்ச பாவமா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் என்ன பிரச்சனை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆனா இயேசுனோட பிரச்சனை அது கிடையாது. அவனுக்கு கண்ணு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்போ என் மேல ஒருத்தர் கோவப்படுறாரு, என்கிட்ட ஒருத்தர் சரியா நடந்துக்கல, இவர் ஏன் என்கிட்ட சரியா நடந்துக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிறது கேள்வியா, அல்லது இவர் என்கிட்ட சரியா நடந்து கொள்ள அவருக்கு நான் என்ன செய்யணும், அவருக்கு நான் எப்படி இறங்க காமிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் யோசித்தா அவங்க கண் திறந்திருக்குன்னு அர்த்தம். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இப்படி இருக்கிறாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க ஏன் குருடா இருக்காங்க, இது இவங்க பழக்கமே இப்படித்தானா, இது இவங்க இப்படிதான் பிறந்தாங்களா நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கண்ணில் மண் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப கண்ணில் மண்ணை பூசியாச்சு, பூசிட்டு சொல்றாரு பெதஸ்தா குளத்துக்கு போக சொல்ல, சீலவாம் குளத்துக்கு போக சொல்றாரு. அதுதான் ஹிண்ட். அதுதான் அவர் தருகிற ஒரு இந்த அடையாளத்துல இருக்கிற அந்த ஹிண்ட். எப்படி திபேரிய கடல்னு கலிலியா கடலுக்கு எழுதினாரோ அதுபோல இங்க எழுதுறாரு, சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்ப அனுப்பப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. பொதுவாகவே பைபிள்ல தண்ணீர்னு சொல்லி சொன்னா வசனம். அப்போ உங்களுடைய குருடு, இந்த உலகத்தினுடைய குருடு எப்படி நீங்கும் என்று சொன்னால், அவர்களுடைய கண்கள் இருக்கிற மண் எப்பொழுது நீங்கும் என்று சொன்னால், இந்த அனுப்பப்பட்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இந்த அனுப்பப்பட்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தால், அங்க நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற பார்வை வேற மாதிரி ஆயிடும். அவன் கழுவிட்டு மறுபடியும் வர்றான், திரும்பி இயேசுகிட்டே வர்றான். அவன் உலகத்தை பார்க்கிற பார்வை இப்ப வேற, வித்தியாசமா நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் மாறாது. அதுதாங்க ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் இச்சிக்கப்பட்டுட்டேன்ட்டு நீங்க அதே மாதிரி பேசிக்கிட்டு, அதே மாதிரி மக்களை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி குறை சொல்லிக்கிட்டு கூட்டம் சேர்த்துக்கிட்டு அலைஞ்சோம்னா அதுக்கு பேர் ரட்சிப்பு இல்லை, அதுக்கு பேர் கண்கள் திறக்கப்பட்டது இல்லை, அது பேர் இயேசுவினுடைய ஒளியில நடக்கிறது இல்லை. அது தொடர்ந்து இருள தான் நம்ம கிரியை செஞ்சுட்டே இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு நீங்க விளங்கிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. நம்ம பொதுவா என்ன செய்யறோம் பாருங்க, இந்த 2 பிளைட் போய் மோதிச்சு அமெரிக்கால, அந்த கட்டடத்துல மோதனோடனே என்ன சொல்லிட்டோம், அமெரிக்காவினுடைய பாவத்து நிமித்தமாக தேவன் அவர்களை தண்டித்தார். சுனாமில மக்கள் செத்தாங்க, என்ன சொல்லிட்டோம், தேவனுடைய கோபம் எச்சரிப்பாக வந்தது. கொரோனால அங்கங்க செத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள், பரிதாபமாக செத்துட்டு இருக்கிறாங்க, மூச்சு விட முடியாம செத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம என்ன பிரசங்கம் பண்றோம் தெரியுமா, தேவனுடைய கோபத்தை பாத்தீங்களா, தேவன் பொறுத்து பார்த்தார், இதான் கடைசி எச்சரிப்புன்னு பேசிட்டு இருக்கோம். பிளேமிங் த விக்டிம். அவனே பாவம் படுத்திருக்கிறான் படுக்கையில, அவனுடைய பிரச்சனை தான் இந்த முழு பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றோம் பாருங்க. இந்த கொரோனால பாதிக்கப்படாம இந்த பேசிட்டு இருக்கிறாங்களே டிவில எல்லாம் யூடியூப்ல எல்லாம், இந்த கொரோனால இவர்களெல்லாம் சாகிறதுக்கு காரணம் தேவனுடைய கோபம் தானே, அவன் கொரோனா வரலன்ற திமிரில தானே பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொரோனா வரலன்றதுனால அவங்க நல்லவங்க தான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சிஸ்டத்தை தான் இயேசு உடைக்கிறார். அவங்க பரிதாபப்பட்டு இருக்கிறான். நீ ஓடி போய் நீ அவ்வளோ நல்லவனா இருந்தால், நீங்க அவ்வளவு தேவனை விரும்புறவங்களா இருந்தா உங்களுக்கு குற்றமே கிடையாது, உங்களுக்கு கொரோனாவே வருதான்னு நினைச்சா மாஸ்கே போடாம ஓடி போய் அவனை காப்பாத்தணுமா வேண்டாமா? விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இருள் இருந்து வேலை செய்யாதீங்க. இவங்களுக்கு பாருங்க, இந்த பரிசேயர்களுக்கு அவன் சுகமானதுல சந்தோஷமே இல்லை. ஏன்னா அது ஓய்வு நாளா இருந்தது. உடனே தேவாலயத்தை விட்டு அவனை புறம்ப தள்ளணும். அதெல்லாம் டைம் இல்லை, கதை நிறைய இருக்குது. அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்கறாங்க, குருடனா இருந்தானா? ஆமா. அவன் பயங்கரமா பதில் சொல்றான், அவன் பயங்கரமா பேசுறான். ஏன்னா நான் குருடா இருக்கும்போது ஒரு பயம் வரல, இப்ப நான் கண்ணு தெரிஞ்சு வந்துக்கிறேன், என்ன கூப்பிட்டு கேள்வி கேட்டுக்கிறீங்களா நீங்கன்ற மாதிரி கேட்கறான் அவன். அப்ப யாரும் ஹெல்ப் பண்ண வரல எனக்கு. நான் குருடா இருக்கும்போது ஒருத்தர் என்ன ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு, கண்ணை திறந்து விட்டுருக்கிறாரு, அவரை பார்த்து பாவின்றீங்க. பாவியா இருந்தா ஒரு ஆள் கண்ணு திறக்க முடியுமா அப்படின்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கிறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க, இப்ப கடைசியில எப்படி பேசுவாங்க மதவாதிகள், எப்படி பேசுவாங்க பாருங்க. பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி சொன்னா, அவன் சாதாரணமா இது வரைக்கும் கண்ணு தெரியாம இருந்த ஆளு, பைபிளே படிக்காத ஆளு, டக்குன்னு கேள்வி கேட்கிறான். பாவிகளுக்கு அதற்கு அந்த மனுஷன், அவன் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாது இருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தியுடன் இருந்து அவனுக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இதெல்லாம் இவனுடைய பிலாசபிலிருந்து பேசிட்டு இருக்கிறான். அதுக்கு அவங்க சொல்ற பதில், அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலன்னா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க பாருங்க. பொதுவா இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக,
முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? ஆடேங்கப்பா, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ கடைசியில் எப்பவும் என்ன பண்றாங்க? நீ பாவிடா. இந்த பரிசேயருடைய வேலையே. அதனால்தான் நான் தயவா சொல்றேன், நீங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தா, நான் ஏன் ஊழியம் செய்கிறவர்கள் சொல்றேன், நான் ஊழியம் செய்யறதுனால சொல்றேன் இல்லையா, நம்ம குரூப்ன்றதுனால சொல்றேன். நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா இந்த பரிசேயருடைய எண்ணத்துல இருந்து வெளியே வரணும். பரிசேயருடைய எண்ணம் ஊரெல்லாம் போய் எது எது பாவம் அப்படின்னு சுட்டி காமிக்கிறது தான் அவங்க வேலை. எதெல்லாம் பாவம் இவங்களுக்கு தான் தெரியும், எதெல்லாம் பாவம்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தான் கரெக்டா தெரியும். ஏன்னா இவங்க பைபிள் படிச்சிருக்காங்க, இயேசுவை தான் படிக்கல இன்னும். இயேசு எதெல்லாம் பாவம் கண்டுபிடிக்கிறதுக்காக வரல, எங்கெல்லாம் சுகம் கொடுக்கணுமோ அங்க சுகம் கொடுப்பதற்காக, எங்கெல்லாம் மீட்கணுமோ அங்க மீட்பதற்காக வந்திருக்கிறார், எச்சரிப்பதற்காக வரல. நம்ம வெறும் எச்சரிக்கிற வேலையை செய்யறோம் பாருங்க. மேடையில இருந்து கிடைச்ச 1 மணி நேரத்தை அப்படி எச்சரித்து இப்படி எச்சரித்து, ஓ ஆடிட்டம்ல ஜனங்கள்லாம் அப்படியே பரிசுத்தாவினர் வந்து ஜனங்களை கண்டித்து உணர்த்தினாருன்னு கதை விட்டுனுக்கிறோமே, அந்த கதைகளுக்கு தான் வராதிங்கன்னு சொல்றேன். அது பரிசேயருடைய வேலை. ஊரெல்லாம் போய் எது பாவம், எது என்னைக்கு செய்யணும், என்னைக்கு செய்யக்கூடாது, சாபத்தை ஓய்வு நாள்ல எவ்வளவு தூரம் நடக்கணும், நடக்கலாமா நடக்க கூடாதா, ஏன் இதை நாளைக்கு செஞ்சிருக்க கூடாதா, இந்த கேள்விகளை கேட்கறது. ஃபைண்டிங் ஃபால்ட் எவ்ரிவேர் எக்ஸப்ட் ஆன் தேர் ஓன் லைஃப். அவர்களுடைய வாழ்க்கையை தவிர மற்ற எல்லா இடங்களிலையும் எது பாவம்னு கரெக்டா கண்டுபிடிக்கிறவங்க மதவாதிகள். அதை செய்வதற்காக இந்த புஸ்தகத்தை உபயோகப்படுத்தாதீங்க. இயேசு ஒரு முறை கூட அதுக்காக இந்த புஸ்தகத்தை உபயோகப்படுத்தல. ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்ன ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது, பிரதர் நாங்க என்ன செய்யணும்னு நீங்க கேட்கலாம். இப்ப நாங்க யாரையும் பழி சொல்லக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னா என்ன சொல்றோம்? ஒன்னும் சொல்லுவோம், வாயை திறந்து அடிக்கடி இதை சொல்லுங்க. பழி சொல்வது, குற்றம் கண்டுபிடிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல. மற்றவர்கள் மேல் உள்ள குற்றத்தையோ, மற்றவர்கள் மேல் உள்ள அவங்க ஏன் இப்படி மோசமா நடந்துக்கிறாங்கன்ற காரணத்தையோ சொல்லுவது என்னுடைய வேலை அல்ல. என்ன சொல்ல போனா, அவர்கள் மோசமாக நடக்கிறார்கள் என்று சொல்வதற்கு நான் தகுதி இல்லாதவன். அது என்னுடைய வேலை அல்ல, நான் அதற்காக அனுப்பப்படல. என்னுடைய வேலை எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்க தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையையும் தேவனுடைய மகிமையும் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய முடியும் என்று யோசிப்பது. தேவனுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்துறது, தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்படுத்துறது. யாருக்கா இருந்தாலும் குற்றத்தை காண்பிப்பதன் மூலமாக தங்களை நீதிமான்களாக காட்ட விரும்புகிறது தான் இந்த மதத்தினுடைய வேலை. நான் ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, செயின்ட் ஜட்ஜஸ் நோ மேன் சின்னர். ஒரு பரிசுத்தவான் யாரையுமே பாவி என்று சொல்லவே மாட்டான். ஒரு பரிசுத்தவான் ஒருவரையுமே பாவி என்று சொல்லவே மாட்டான். ஏனென்றால் பரிசுத்தவான்களுக்கு பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதே. எனக்கு பாவம்னா என்னன்னே தெரியாத போது இது பாவம் இது பாவம் இது பாவம் எப்படி நான் சொல்ல முடியும்? எனக்கு தேவனுடைய இரக்கம் தான் தெரியும், தேவனுடைய கிருபை தான் தெரியும். ஆகவே அதை மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். அப்போ பாவம் இது இதுன்னு சுட்டி காமிக்கணும்னா நான் பாவியா இருக்கணும். எனக்கு தானே தெரியும் எது பாவம்னு. நான் பரிசுத்தவான் என்று சொன்னால் எனக்கு பாவம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆகவே நான் யாரையும் பாவி என்று சொல்ல முடியாது என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தொடர்ந்து சந்திப்போம்.